வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம மசாலா ஓட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதை எப்படி வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஓட்ஸ், ஆப்பிள் சிடர் வினிகர் அப்புறம் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். ஆப்பிள் சிடர் வினிகர் மார்க்கெட்டில் 2 விதமாக கிடைக்கும். அதை நீங்கள் பார்த்து வாங்கணும். ஒன்று மதர் வினிகர், இன்னொன்று ஃபில்டர்ட் வினிகர். வெயிட் லாஸ்க்கு அப்படின்னா நீங்கள் மதர் வினிகர் தான் வாங்கணும். ஃபில்டர்ட் வினிகர் சாலட்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதை விட மதர் வினிகர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம மசாலா ஓட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம 1/2 கப் ஓட்ஸில் மசாலா ஓட்ஸ் செய்ய போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க பேனில். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் சேருங்க. இதோட 1/2 ஸ்பூன் சீரகமும் சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதும் ஒரு சின்ன தக்காளி சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அடுத்ததாக 1/2 கப் ஓட்ஸை சேர்த்துடலாம். அப்படியே ஒரு 1 நிமிஷம் அதை வதக்கிக்கோங்க. அடுத்ததாக தண்ணி ஊற்றணும். 1/2 கப் ஓட்ஸ் எடுத்துருக்கோம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓட்ஸை நீங்கள் ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிறது கிடையாது. இது நல்லா கொதித்து கெட்டியாகிற வரைக்கும் மட்டும் வேக விட்டால் போதும். இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சீக்கிரமாகவே கெட்டியாயிடும். இதோ நம்மளோட மசாலா ஓட்ஸ் ரெடி. நீங்கள் வெயிட்டை சீக்கிரம் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கொஞ்சமாக ஆற விட்டுட்டு ஒரு பெரிய ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர் சேர்த்துக்கோங்க. ஆப்பிள் சிடர் வினிகரில் அடியில் கொஞ்சம் டெபாசிட் ஆகும். அதனால் எப்பயுமே குலுக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஆப்பிள் சிடர் வினிகர் ட்ரிங்க் உங்களால் குடிக்க முடியல அப்படின்னா மதர் வினிகரை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆப்பிள் சிடர் வினிகர் ஊற்றுறதுக்கு ஓட்ஸ் ரொம்ப ஆறணும்னு கிடையாது. கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும் போது நீங்கள் ஊற்றிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஆறுனா நிறைய பேருக்கு சாப்பிட முடியாது. ஸோ வெயிட் லாஸ்க்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.